கோலி ஓப்பனிங் ஆடணுமா இல்ல நம்பர் 3 ஆடணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஓப்பனிங் தான், நோ டவுட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டுல போய் 2 மரத்தை விட்டுட்டு காடு அழிஞ்சிச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் 2-3 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆகிறதா அதை வச்சுலாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது விராட் கோலியா. இந்த 2-3 இன்னிங்ஸ் அதுவும் ரொம்ப டஃப்பான நியூயார்க் விக்கெட்ல ஆடி இருக்காரு அப்படின்றதுனால நான் தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் வில் ஃபாலோ ஃபார் விராட் கோலி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவரை 3 தள்ளினீங்கன்னா ரிஷப் பண்ட டிஸ்டர்ப் பண்றீங்க. அதே மாதிரி அவர் 3 வரணும்னா ஜெய்ஸ்வால உள்ள எடுத்துன்னு வரணும். பட் ஜெய்ஸ்வால யார் பிளேஸ்ல எடுத்துன்னு வரும் பாத்தீங்கன்னா சிவம் தூபே. நம்ம அடுத்த மேட்ச் யார் ஆடுறோம்? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட பலம் என்ன? அவங்களுக்கு பலமே ஸ்பின்னர்ஸ். அப்படின்ற போது என்னோட அதிரடியான அந்த சிவம் தூபே பேட்ஸ்மேன் நான் ஏன் இங்க டிராப் பண்றேன்? அதனால அதே காம்பினேஷன் தான் தொடரணும், எக்ஸப்ட் ஒரே ஒரு சேஞ்ச். அது என்னன்னு கேக்குறீங்களா? குல்தீப் யாதவ் உள்ள கண்டிப்பா எடுத்துன்னு வரணும். ஏன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு பெட்டர் அசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் பார்படாஸ் அண்ட் கயானா மாதிரி விக்கெட்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டர்ன் ஆகிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்ற போது குல்தீப் யாதவ் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ். அப்ப என்ன ஆகுது? பும்ரா, ஹர்ஷ்தீப், ஹர்திக் 3 ஃபாஸ்ட் பவுலர், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப். இதுதான் என்னோட காம்பினேஷன் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்.